ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ். வோல்டேஜ் ரெகுலேஷனுங்கிறது என்னன்னா ரைஸ் இன் செகண்டரி அவுட்புட் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி ரேட்டட் வோல்டேஜ். ஓகேங்களா, இப்போ ஃப்ரம் நோ லோட் டு ஃபுல் லோட் நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஃப்ரம் நோ லோட் டு ஃபுல் லோட் ரைஸ் இன் செகண்டரி வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி ரேட்டட் வோல்டேஜ். ஓகேங்களா, ஃப்ரம் நோ லோட் டு ஃபுல் லோட் வரைக்கும் எவ்வளோ ரைஸ் ஆகுது, கிராஜுவலாக எப்படி ரைஸ் ஆகுதுங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ். வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் ஃபார்முலா பார்த்திங்கன்னா நோ லோட் வோல்டேஜ் மைனஸ் ஃபுல் லோட் வோல்டேஜ் டிவைடட் பை ஃபுல் லோட் வோல்டேஜ். ஓகேங்களா, ஓகே, that means no load voltage means primary side voltage V1 minus V2 dash full load voltage. பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன் வந்து இது எக்ஸாக்ட் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வச்சு இந்த ஃபார்முலா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. V2 dash divided by V2 full load voltage V2 dash. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரேட்டட் வோல்டேஜில் அட் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் லோட் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் ஈக்குவல் டு நோ லோட் வோல்டேஜ் மைனஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப். இப்போ 50% லோடுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடு பார்த்தீங்கன்னா ரேட்டட் ஃபுல் லோடு வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 வோல்ட்னா 50% ஆஃப் லோடுங்கிறப்ப உங்களுக்கு இங்கே 400னா 200 வோல்ட். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் லோடு டிவைடட் பை எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் லோட் வோல்டேஜ். ஓகேங்களா, வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் பர் யூனிட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா V1 minus 1. ஓகேங்களா, V1ங்கிறது பர் யூனிட் வேல்யூ. ஓகேங்களா, ஓகே, வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் இதுக்கு நீங்கள் டிஃபைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபேஸர் டயக்ராம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைனலாக ஃபைன் பண்ணிங்கன்னா I இன்ட்டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் சைன் தீட்டா டிவைடட் பை V. ஓகேங்களா, இது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்டரி சைடு எலமெண்ட். ஆர் எக்ஸ் மட்டும் ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸ் ஈக்குவலண்ட். ஓகேங்களா, ஐங்கிறது செகண்டரி கரண்ட், விங்கிறது டெர்மினல் ஆர் செகண்டரி வோல்டேஜ், தீட்டாங்கிறது செகண்டரி சைட் பவர் ஃபேக்டர் ஆங்கிள். ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் தீட்டானா லேகிங், தட் மீன்ஸ் தீட்டா இஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா, இதே r cos theta minus x sin theta na leading voltage regulations, theta is negative. Voltage relations in per unit value இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகுன்னா ப்ரைமரி சைட் வோல்டேஜ், செகண்டரி சைட் வோல்டேஜ் அண்ட் எதுவும் கொடுக்காமல் உங்களுக்கு டைரெக்டாக அதனோட இம்பிடன்ஸ் வேல்யூ பர் யூனிட் இம்பிடன்ஸ் வேல்யூ கொடுத்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்கவே, ப்ளஸ் அதனோட பவர் ஃபேக்டர் ஆங்கிள் கொடுத்து கேட்குறாங்கன்னா உங்களுக்கு அங்கே இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஓகேங்களா, Z per யூனிட் காஸ் தீட்டா ஈக்குவலண்ட் மைனஸ் பை. இங்கே தீட்டா ஈக்குவலண்ட்டுங்கிறது இம்பிடன்ஸ் ஆங்கிள், இம்பிடன்ஸ் ஆங்கிள், பைங்கிறது பவர் ஃபேக்டர் ஆங்கிள், செகண்டரி சைட் பவர் ஃபேக்டர் ஆங்கிள். ஓகேங்களா, voltage regulations at 1/nth of full load, I mean அதான் 50% of load அந்த மாதிரி சொல்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1/n into r equivalent per unit cos theta plus or minus x equivalent per unit sin theta. That's all. இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா கேட் கொஸ்டின்ஸில் 2-3 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிஎன்இபி டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அந்த மெத்தடில் தான் உங்களுக்கு இதுலேயும் கேட் மெத்தடில் தான் உங்களுக்கும் இதுலேயும் மோஸ்ட்லி காப்பி பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக யூஸாக இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு. 1/n into r equivalent per unit cos theta. இங்கே தீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் ஆங்கிள், இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே மட்டும்தான் தீட்டா ஈக்குவலண்ட், தட் மீன்ஸ் தீட்டா ஈக்குவலண்ட்னு வரதுனால இதை இம்பிடன்ஸ் ஆங்கிள் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா, மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸோட கண்டிஷன்ஸ் அண்ட் ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸோட கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் ரெஃபரன்ஸாக எடுத்துட்டோம்னா, இங்கே யூபிஎஃப் பவர் ஃபேக்டர் ரெஃபரன்ஸாக எடுத்துட்டோம்னா ஜீரோ பவர் ஃபேக்டர் லீடிங் பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்கும், லேகிங்கில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜீரோ பவர் ஃபேக்டர் லைன்.
ஜீரோ பவர் ஃபேக்டர் லைன். யூனிட்டி பவர் ஃபேக்டரோட லேகிங்காக இருந்ததுன்னா அது ஜீரோ பவர் ஃபேக்டர் லேகிங். இது யூனிட்டி பவர் ஃபேக்டருக்கு 90 டிகிரி லீடிங்கில் இருந்ததுன்னா அது ஜீரோ பவர் ஃபேக்டர் லீடிங். நார்மலாக இது ஓகேங்களா. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டரில் மேக்ஸிமம் வோல்டேஜ் ரிலேஷன்ஸ் இருக்குதுன்னா, இப்போ இதே கிராஃப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டையும் கம்பைன் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள். இது இந்த கிராஃபே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கலாக யூனிட்டி பவர் ஃபேக்டர் இது லீடிங் இது லேகிங்னு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதாவது யூபிஎஃப் லீடிங்கில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸும் க்ரியேட் ஆகும். இது வந்து ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் நார்மலாக கிராஃப் மாதிரி தான். இது பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ், இது நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா. இப்போ லேகிங் லோட்ஸில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எப்போவுமே நெகட்டிவ்க்கு போகாது, ஜீரோக்கும் போகாது. ஓகேங்களா. பட் இதே பார்த்தீங்கன்னா ஜீரோ வோல்டேஜ் லீடிங் லோட்ஸாக இருந்ததுன்னா லோடிங் நேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸும் அக்கறாகலாம். அதாவது பர்டிகுலர் லோடுக்கு மட்டும் லோட் வேரியேஷன்ஸை பொறுத்து உங்களுக்கு ஜீரோ வோல்டேஜ் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் ஆஃப் லோடை பொறுத்து செகண்டரி சைட் பொறுத்து உங்களுக்கு ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸும் வரலாம், நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸும் வரலாம். ஓகேங்களா. பட் லீடிங்கில் பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் வராது. அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் அக்செப்ட் ஜீரோ பவர் ஃபேக்டர் லேகிங் சைடு. ஓகேங்களா. மேக்ஸிமம் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் ஜீரோ பவர் ஃபேக்டர் லேகிங் சைடு தான் அக்கறாகும். இதே ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நியரர் டு யூபிஎஃப்க்கு நியரரில் இது பார்த்தீங்கன்னா கிராஃபில் தள்ளி போட்டிருக்கேன். பட் நீங்கள் டெஸ்டிங் எல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லைட் வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஓகே. மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி ப்ரீவியஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் இருக்கா அதே தான். வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் ஈக்குவல் டு ஜெட் பை யூனிட் காஸ் தீட்டா ஈக்குவலன்ட் மைனஸ் பை. ஓகேங்களா. இப்போ மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ்னால் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் ஈக்குவல் டு ஜெட் பை யூனிட் உங்களுக்கு க்ரியேட் ஆகணும். ஜெட் பை யூனிட் க்ரியேட் ஆகணும்னா அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ காஸ் இந்த காஸ் தீட்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 இருந்தால் மட்டும்தான் இங்கே காஸ் 0 ஈக்குவல் டு 1ன்னா ஸோ மேக்ஸிமம் க்ரியேட் ஆகும். ஸோ தீட்டா ஈக்குவலன்ட் மைனஸ் பை ஈக்குவல் டு 0, தீட்டா ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு பை. இதுதான் கண்டிஷன்ஸ். பவர் ஃபேக்டர் அட் மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எந்த பவர் ஃபேக்டரில் அக்கறாகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஆர் பை ஜெட். ஓகேங்களா. ஆர் பை ஜெட்டுங்கிறது ஃபார்முலா நான் உங்களை சர்க்யூட் நெட்வொர்க் தியரியிலே படிச்சிருப்பீங்க. ஆர் பை ஜெட் தட் மீன்ஸ் ஆர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் லேகிங். ஓகேங்களா. ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவலன்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா லீடிங் சைடு அக்கறாகும். அதே சமயம் யூபிஎஃப் ஆங்கிள் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன்னா. ஸோ அதுதான் ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பை 90 டிகிரி. ஓகேங்களா. பை ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவலண்ட்டாக இருந்ததுன்னா லீடிங். ஓகேங்களா. தீட்டா ஈக்குவல் டு பை ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் மைனஸ் 90 டிகிரினா லேகிங். ஓகேங்களா. உங்களுக்கு புரியுதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ்லேயும் ஜீரோ வோல்டேஜ் நியரர் டு யூபிஎஃப்ங்கும் போது அக்கறாகலாம், லேகிங் சைடும் அக்கறாகலாம், லீடிங் சைடும் அக்கறாகலாம். அதுதான் சொல்லியிருக்கேன். நியரர் டு யூபிஎஃப் அதாவது இந்த சைடும் அக்கறாகலாம் இந்த சைடும் அக்கறாகலாம். ஸோ போத் லீடிங் அண்ட் லேகிங் சைடு அக்கறாகலாம். அதுக்கான ஃபார்முலா இது. பவர் ஃபேக்டர் ஃபார் ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் ஈக்குவல் டு காஸ் பைனா ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எக்ஸ் பை ஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ்னால் எக்ஸ். இதே மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ்னால் ஆர் பை இசட். ஓகேங்களா. அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே.
நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சிஸ் பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைடட் பை இன்புட். உங்களுக்கு தெரியும் அவுட்புட் இதை 2 ஃபார்மாக பிரிக்கலாம். அவுட்புட் டிவைடட் பை அவுட்புட் ப்ளஸ் லாஸஸ் தான் இன்புட், ஆர் இன்புட் மைனஸ் லாஸஸ் அவுட்புட் டிவைடட் பை இன்புட்னு சொல்லலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஜென்ரேட்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஜென்ரேட்டருக்கு ஏன் அவுட்புட் டிவைடட் பை அவுட்புட்டை மெயின் பேராமீட்டர் எடுக்கிறாங்கன்னா, ஜென்ரேட்டரில் உங்களுக்கு இன்புட் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்புட். ஸோ மெக்கானிக்கல் இன்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஈஸியாக அவுட்புட் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி ஸோ ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். அதனால் ஜென்ரேட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு. இதே பார்த்திங்கன்னா இன்புட் மெயினாக எடுக்கிறது பார்த்திங்கன்னா மோட்டருக்கு இன்புட் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். ஸோ இன்புட் மைனஸ் லாஸஸ் டிவைடட் பை இன்புட். அசால் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரைமரி சைடு அண்ட் செகண்டரி சைடு போத் சைடு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி மட்டும்தான், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி எதுவுமே கிடையாது. லாஸஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் லாஸஸ். கோர் லாஸ் பிஐன்னு மென்ஷன் பண்ணலாம், காப்பர் லாஸ் பி காப்பர், அண்ட் அன்அக்கௌண்டபிள் லாஸஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரே லாஸ், டைஎலக்ட்ரிக் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரே லாஸ் அண்ட் டைஎலக்ட்ரிக் லாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்அக்கௌண்டபிள் லாஸ். பிகாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்திங்கன்னா அந்த டைஎலக்ட்ரிக் லாஸ், ஸ்ட்ரே லாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஏர் கோர் லாஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லாஸ், அந்த கேப் பிட்வீன் கோர் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் சம் லாஸஸ் ஆகும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்அக்கௌண்டபிள் லாஸ், அதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, கோர் லாஸ் ஆர் அயன் லாஸ். கோர் லாஸ் பார்த்திங்கன்னா அயன் லாஸ்னு மென்ஷன் பண்ணலாம், மேக்னெட்டிக் லாஸ் எது வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். கோர் லாஸ் பார்த்திங்கன்னா அயன் லாஸ், மேக்னெட்டிக் லாஸ், கோர். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா கோர் லாஸ் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு லாஸஸ், இது வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா, ஓகே. கோர் லாஸில் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அண்ட் எடி கரண்ட் லாஸ். ஹிஸ்டெரிசிஸ் லாஸுங்கிறது பார்த்திங்கன்னா பிஹெச் கர்வ். தட் மீன்ஸ் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் லாஸஸ், யூஸ் பண்ணுற மெட்டீரியல்னால. அதாவது அயன் கோர் பார்த்திங்கன்னா அயன் யூஸ் பண்ணுவோமா, அயன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. சிலிக்கான் மிக்ஸ்டு, சிலிக்கான் மிக்ஸ்டு மீன்ஸ் அது அயன்னு கால் பண்ணுவாங்க. பட் 5%, 3 to 5% மட்டும்தான் சிலிக்கான் மிக்ஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் பார்த்திங்கன்னா சிலிக்கான் அதிகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா, சாரி 1 minute. to 5% மட்டும்தான் சிலிக்கான் மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அயனோட ஸ்ட்ரென்த், பிரிட்டில்னஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நொறுங்கும் தன்மை, அதை வந்து உங்களுக்கு கம்மியாயிரும். சிலிக்கான் அதிகமாக யூஸ் பண்ணோம்னா கம்மியாயிரும். ஸோ 3 to 5% மட்டும் சிலிக்கான் யூஸ் பண்ணுவாங்க. சிலிக்கான் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஹெச் கர்வ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைடாக வராது. ஓகேங்களா, தட் மீன்ஸ் மேக்னடைசிங் ஆகிறதும் டிமேக்னடைசிங் ஆகிற பார்த்தும் சேம், மோரோவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கும். ஸோ பிஹெச் கர்வ் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அதனால தான் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு கோர் மெட்டீரியல் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அயன் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது எடி கரண்ட் லாஸஸ் பார்த்திங்கன்னா, இப்போ ப்ரைமரி சைடு இன்டியூஸ் ஆகிற கரண்ட் பார்த்திங்கன்னா செகண்டரி சைடு இஎம்எஃப் ஒன்று க்ரியேட் பண்ணுறது இல்லை, E2 ஒன்று க்ரியேட் பண்ணுது. இப்போ லோடு கனெக்ட் ஆகிருக்கிறப்ப E2 செகண்டரி சைட் பார்த்தும் உங்களுக்கு க்ளோஸ்டு பார்த்தா இருக்கும். ஸோ லோடு இருக்குது உங்களுக்கு, செகண்டரி சைடு இன்டியூஸ்டு இஎம்எஃப் E2 இருக்குது. E2 லோடு இருக்கிறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா I2ங்கிற ஒரு கரண்ட், செகண்டரி சைட் கரண்ட் க்ரியேட் ஆகுதில்ல, அந்த செகண்டரி சைட் கரண்ட்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செகண்டரி சைடு இஎம்எஃப் பாத் வழியாக ஒரு கரண்ட் போகிறப்ப அங்கேருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் பார்த்திங்கன்னா ப்ரைமரி சைடு இருக்கிற ப்ரைமரி சைட் காயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். அப்போ அங்கே வந்து ஒன்றொரு ஆப்போசிட் கரண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். அதை தான் பார்த்திங்கன்னா எடி கரண்ட் லாஸஸ். தட் மீன்ஸ் க்ளோஸ்டு பாத். கோரெல்லாம் பார்த்திங்கன்னா அயன் மெட்டீரியல். ஸோ அதுலேயும் உங்களுக்கு கரண்ட் வந்து க்ளோஸ்டு பாத் தானே கோர். ஸோ உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ I2R லாஸ் மாதிரி தான் அதுவும் எடி கரண்ட் லாஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் பார்த்திங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு FBM's எக்ஸ், BM பவர் எக்ஸ். எக்ஸுங்கிறது ஸ்டெயின்மென்ஸ் கான்ஸ்டன்ட் 1.5 to 2.5 தான் இதனோட வேல்யூ மேக்ஸிமம் இருக்கும். இதை வந்திங்கன்னா நார்மலி 1.6ன்னு நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 1.6 பிம்ரா புக்கில் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா
1.6ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1.6ங்கிறது நார்மலி அதை எதனாலனா ஸ்டெயின்மென்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் அயனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அயனுக்கு பார்த்தீங்கன்னா 1.6, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்மென்ஸ் கான்ஸ்டன்ட் 1.6ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நான் வச்சுக்கோங்க. ஸ்டெயின்மென்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் அயன்னு கேட்டாலும் 1.6 வேல்யூ தான். ஓகேங்களா. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு FBm². அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர் லாஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி அண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இந்த ரெண்டோட வேல்யூ பொறுத்து தான் டிபெண்ட் ஆகிருக்கும். இந்த ஈக்குவல் பண்ணிங்கன்னா இதே கான்ஸ்டன்ட் ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா ஹிஸ்டரிஸ் லாஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, KH. ஓகேங்களா. எடி கரண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா சேம் தான், ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர் அண்ட் BM², மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஸ்கொயர் இன்ட்டு T². டீங்கிறது பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் லேமினேஷன். இங்கே ஏன் திக்னஸ் வருதுன்னா உங்களுக்கு திக்னஸ் இப்போ உங்களுக்கு ஸ்லாட்டாக பிரித்து கோரை கட் பண்ணி அதுக்கு இடையில் லேமினேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த லேமினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் ஆக்ட் ஆகும், ஸோ சார்ஜ் இன்டியூஸ் ஆகும். அந்த இங்கே ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் வச்ச மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ரியாக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகி அங்கே ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு EMF ஜென்ரேட் ஆகும், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் EMF அண்ட் கரண்ட் ஜென்ரேட் ஆகும். அந்த கரண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர் பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு பார்த்தா இருக்கிறதுனால அது வந்து சர்க்குலேட்டிங் கரண்ட்டாக உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதுதான் வந்து எடி கரண்ட் லாஸஸ். ஓகேங்களா. ஓகே, இது அதே சேம் தான். இது பார்த்திங்கன்னா ஈக்குவல் போடுறப்போ உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இது பார்த்திங்கன்னா எடி கரண்ட் கான்ஸ்டன்ட் KE, F² BM² T². திக்னஸ் டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கும். இதே அது ஹிஸ்டரிஸ் லாஸஸ் பார்த்திங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு F அண்ட் BM⁻x. ஓகேங்களா. ஓகே, காப்பர் லாஸ் நார்மலாக காப்பர் லாஸ் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லாஸ் I² R லாஸ் தான், ஹீட் லாஸ். ஓகேங்களா. இப்போ இங்கே ஐங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி கரண்ட்டு தான் அக்கார்டிங் டு ஈக்குவலன்ட் சர்க்யூட். நீங்கள் எதை மென்ஷன் பண்ணுறீங்களோ ப்ரைமரி சைடு ரெஃபர் பண்ணிங்கன்னா I1ன்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா I0 ப்ளஸ் I2' வரும். இதே செகண்டரி சைடு ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு I2 வரும். ஓகேங்களா. காப்பர் லாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I², டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு kVA². ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நான் இதை மென்ஷன் பண்ணல. இப்போ ஃப்ளக்ஸ் பார்த்திங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I. ஓகேங்களா. இந்த சேம் வே இப்போ அந்த I பார்த்திங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V, சப்ளை வோல்டேஜ். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஹிஸ்டரிஸ் லாஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹிஸ்டரிசிஸ் லாஸ் அண்ட் காப்பர் லாஸ், கோர் லாஸ்ன்னு வச்சுக்கலாம். டோட்டலாக கோர் லாஸ் பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் V. ஓகேங்களா. இதே பார்த்திங்கன்னா காப்பர் லாஸ் பார்த்திங்கன்னா I. ஸோ உங்களுக்கு காப்பர் லாஸ் பார்த்திங்கன்னா I² R லாஸஸ், kVA² லாஸஸ். இதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் மட்டும்தான். ஓகேங்களா. அதனால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா kVA ரேட்டிங்கில் இருக்குது, கிலோவாட் ரேட்டிங்கில் கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா கிலோவாட் ரேட்டிங்கில் மென்ஷனும் பண்ண முடியாது. பிகாஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்போ வந்து உங்களுக்கு லோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஃபேக்டர் இன்வால்வ் ஆகாது. ஏன்னா பவர் ஃபேக்டர் அக்கார்டிங் டு லோட் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா எதை பொறுத்து அமையும்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை பொறுத்து தான் அமையும். ஸோ அதனால தான் kVA ரேட்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, கண்டிஷன்ஸ் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி equal to VI cos pi divided by, that means output divided by output plus losses பார்த்திங்கன்னா அயன் லாஸ், காப்பர் லாஸ். அயன் லாஸ் ப்ளஸ் காப்பர் லாஸ். ஓகேங்களா. லாஸஸ் conditions for maximum efficiency ன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் லாஸ் ஈக்குவல் டு அயன் லாஸ்.
பார்த்தீங்கன்னா காப்பர் லாஸ் ஈக்குவல் டு அயன் லாஸ். ஓகேங்களா, அயன் லாஸ் ஈக்குவல் டு காப்பர் லாஸ் இங்கே எழுதியிருக்கேன். பட் ஈக்குவேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அயன் லாஸோட வேல்யூ கொண்டு வந்து காப்பர் லாஸ்க்கு ஈக்குவலண்ட்டை ஈக்குவேட் பண்ணணும். ஓகேங்களா, மாற்றி ஈக்குவேட் பண்ணக்கூடாது. தென் அப்போ அந்த கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பர் லாஸ் ஐ ஸ்கொயர் ஆர் ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு பிஐ அயன் லாஸ். ஓகேங்களா, ஐ அட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஐ டிவைடட் பை ஆர் ஈக்குவலண்ட். காப்பர் லாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பவர் கேவிஏ ஸ்கொயர். ஆல்ரெடி மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க, மேலே சொல்லியிருந்தேன். இப்போ காப்பர் லாஸ் கிவன் அண்ட் எஸ் கிவன் அட் எனி லோட் கிவன் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பவர் மேக்ஸிமம் பவர் டெலிவரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா எஸ் கிவன் இன்ட்டு ரூட் ஆஃப் பி காப்பர் மேக்ஸ் ஈக்குவல் டு பிஐ தானே. ஓகேங்களா, பி காப்பர் மேக்ஸ் ஈக்குவல் டு பிஐ டிவைடட் பை பி காப்பர் கிவன். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியபிள் அவுட்புட் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் வைண்டிங் தான் இருக்கும். நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி செப்பரேட்டட் மேக்னெட்டிக்கலி கப்புள்டு. பட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி ஆல்சோ கப்புள்டு, மேக்னெட்டிக்கலி ஆல்சோ கப்புள்டு. ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வைண்டிங் இந்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட சர்க்யூட். இப்போ ஹை வோல்டேஜ் சைடு ஐஹெச் ஹை வோல்டேஜ் கரண்ட், ஹை வோல்டேஜ் சைடு பிரைமரி கரண்ட். ஏசிங்கிறது டோட்டல் வைண்டிங் லென்த். ஓகேங்களா, ஏசிங்கிறது என்ஹெச் ஹை வோல்டேஜ் வைண்டிங். ஓகேங்களா, டோட்டல் வைண்டிங். இதில் ஏபிங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா சீரீஸ் வைண்டிங். ஓகேங்களா, இதுக்கு நடுவில் டேப்பிங் எடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பி. இந்த ஏபிங்கிறது பார்த்தீங்கன்னா சீரிஸ் வைண்டிங். இதே பிசிங்கிறது பார்த்தீங்கன்னா காமன் வைண்டிங், அதாவது செகண்டரி சைடு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் அவுட்புட் எடுக்கிற விஎல் லோ வோல்டேஜ் சைடு வைண்டிங். ஓகேங்களா, ஓகே. இப்போ ஐஹெச் இங்கே வருது, இது லோ வோல்டேஜ் சைடு கரண்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி சைடு கரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடுக்கு போகுது, இது விஎல். ஸோ ஐஹெச் ஐஎல்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட் இங்கே இன்டியூஸ் ஆகிற கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் எடுத்துக்கிறீங்கன்னா ஓகேங்களா, ஐஎல் மைனஸ் ஐஹெச். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் டோன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏசி டோட்டல் என்ஹெச், பிசி என்எல், ஏபிசி ஈக்குவல் டு என்ஹெச் மைனஸ் என்எல். ஓகேங்களா, இங்கே போகிற கரண்ட் ஐஎல் மைனஸ் ஐஹெச். அப்போ தான் இங்கே போகிறப்ப இந்த கரண்ட் இங்கே போகுதுன்னா கிச் ஆஃப் கரண்ட்டில் அப்படி ஐஹெச் ப்ளஸ் ஐஎல் மைனஸ் ஐஹெச் கேன்சல், ஐஎல் இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். என்ஹெச் மைனஸ் என்எல் இதுதான் பார்த்தீங்கன்னா ஏபி வைண்டிங்ஸோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகேங்களா, ஓகே. since flux is same, that means இப்போ ஒரு க்ரியேட் ஆகிற ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக தான் க்ரியேட் ஆகும். நம்ம இஎம்எஃப் ஃப்ளக்ஸ் பர் டர்ன் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் க்ரியேட் ஆகும். ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட டர்ன்ஸ் ரேஷியோ ஆர் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் சைட் டிவைட் பை லோ வோல்டேஜ் ஈக்குவல் டு என்ஹெச் டிவைட் பை என்எல். ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தது தான். பவர் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது இதை பார்த்தீங்கன்னா எம்எம்எஃப் பேலன்ஸ் ஆன் லோட் சைடு எம்எம்எஃப் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இது பவர் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எம்எஃப் ஈக்குவேஷன்ஸ் கிடையாது, பவர் ஈக்குவேஷன்ஸ். பவர் ஈக்குவேஷன்ஸ் மீன்ஸ் இங்கே க்ரியேட் ஆகிற எம்எம்எஃப். ஓகேங்களா, என்ஹெச் மைனஸ் என்எல். என்ஹெச் மைனஸ் என்எல் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி டர்ன்ஸ். இந்த டோட்டல் வைண்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டாக பிடிக்குது, ஏபி ஒன்று பிசி ஒன்று. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு டோட்டலாக ரெண்டு பட்டாக பிடிக்குதுன்னா எம்எம்எஃப் பேலன்ஸ் ஆன் லோடு பார்த்தீங்கன்னா, அதாவது பவர் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைமரி சைடு அண்ட் செகண்டரி சைடு ஆஃப்
பவர் ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில். அதுபடி பார்க்குறப்ப எம்எம்எஃப்பும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. NH minus NL AB side MMF equal to BC side MMF அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு IL by IH equal to NH by NL சேம் அதே தான் கிடைக்கும். VH by VL equal to ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர். நார்மலாக சொன்ன ஃபஸ்ட்டு என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ பார்த்தோமோ அதே மாதிரி தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதான் பார்த்தீங்கன்னா LV சைடு ஈக்குவல் டு HV சைடுன்னு சொல்கிறாங்க. ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயும் அதே தான். எல்லா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேயும் லோ வோல்டேஜ் சைட் பவர் எவ்வளோ பவர் இன்புட்டை தரீங்களோ அப்பரண்ட் பவரை மட்டும் நான் சொல்கிறேன். எவ்வளோ பவர் இன்புட்டோ அதே அப்பரண்ட் பவர் தான் அவுட்புட்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, காப்பர் சேவிங்ஸ், அதாவது ஆட்டோ நார்மல் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காப்பர் சேவ் ஆகுதுங்கிறத பொறுத்து எவ்வளோ காப்பர் சேவ் ஆகுதுங்கிற கொஸ்டின் வர்றப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா? காப்பர் வெயிட் பார்த்திங்கன்னா வெயிட் டிபெண்ட்ஸ் ஆன் வால்யூம் அண்ட் டென்சிட்டி பொறுத்து தான் வெயிட் டிஃபர் ஆகும். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இப்போ வால்யூம் எதை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகுது? கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்ட்டு லென்த்து. கிராஸ் செக்ஷன் ஏரியா பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸை பொறுத்து டிஃபர் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் எதை பொறுத்து டிஃபர் ஆகும்னா I. ஸோ இது பார்த்திங்கன்னா I இன்ட்டு N. கரண்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே கரண்ட் டிபெண்ட் பார்த்திங்கன்னா MMF NI. ஓகேங்களா? N இன்ட்டு I NI. இது பார்த்திங்கன்னா NIங்கிறது நம்ம டோன்ஸ் இன்ட்டு கரண்ட் பார்த்திங்கன்னா ஆம்பியர் டோன்ஸ், தட் மீன்ஸ் MMF. அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்போ காப்பர் ஆஃப் ஆட்டோ டிவைடட் பை 2 வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மராக கன்வெர்ட் பண்ண 2 வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மருங்கிறது நார்மல் ட்ரான்ஸ்ஃபார்மர் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஆஃப் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MMF காப்பர் வெயிட் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு MMF தானே சொல்லியிருக்கோம். ஸோ காப்பர் ஆஃப் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் 2 பார்ட் இருக்குது. ஓகேங்களா? MMF பொறுத்து தான் வெயிட் டிஃபர் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ MMF கால்குலேட் பண்ணிங்கன்னா அதே ஈக்குவேஷன்ஸ் தான். NH minus L இன்ட்டு IH. இது பார்த்தீங்கன்னா AB சைடு AB. ஓகேங்களா? AB செக்ஷன் ப்ளஸ் NL இன்ட்டு IL மைனஸ் IHங்கிறது BC சைடு இது. ஓகேங்களா? டிவைடட் பை நார்மலாக 2 வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸுங்கிறது 2 வைண்டிங் செப்பரேட்டாக இருக்கும். NH IH ப்ரைமரி சைடு MMF இன்ட்டு ப்ளஸ் NL IL. ஓகேங்களா? அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1 - 1 பை ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர்னு கிடைக்கும். ஓகேங்களா? 1 - 1 பை ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர். பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் சேவிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 by auto transformer. Transformer ratio of auto transformer approximately NL by NH. Percentage of copper savings னு பார்த்தீங்கன்னா NL by NH into 100. That's all. ஓகேங்களா? approximate. Components of power transformer. ஓகேங்களா? இங்கே நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற இப்போ பார்த்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். இதே பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் பார்த்தீங்கன்னா அடிஷனாக ஆக்ட் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் சைட் பார்த்தீங்கன்னா VL/IL லோட் சைடு. ஓகேங்களா? இங்கே VL இன்ட்டு IL மைனஸ் IH ப்ளஸ் IHன்னு சொல்லலாம். ஓகேங்களா? IL பார்த்தீங்கன்னா AB செக்ஷன்லேருந்து வர கரண்ட்டும் BC செக்ஷன்லேருந்து வர கரண்ட்டும் அடிஷன் ஆகி வரும். இப்போ அதை 2ஆக பிரிப்போம். ஆக்சுவலாக கேன்சல் ஆகிறத 2ஆக பிரிக்கிறப்போ உங்களுக்கு என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேன்சல் பண்ணாமல் நார்மலாக கேன்சல் ஆகிரும். ஆனால் கேன்சல் பண்ணாமல் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செக்ஷனாக பிரிக்கலாம். VL இன்ட்டு IL மைனஸ் IH ப்ளஸ் VL/IHன்னு பிரிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷன்ஸ்க்காக உங்களுக்கு இதாகும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் இருக்கா?
ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிரின்சிபல் ஒர்க் ஆகும். தட் மீன்ஸ் மேக்னெட்டிக் கப்பிள்டு சர்க்கியூட்டாகவும் இருக்கும், எலக்ட்ரிக்கலி கப்பிள்டாக எலக்ட்ரிக்கலி கான்டாக்டடாக எண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கான்டாக்டில் இருக்கும். அப்போ உங்களுக்கு இண்டக்டிவ் பிரின்சிபல் படி டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட். கண்டக்டிவ் பவர் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் VLIH. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் டு 2 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மராக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட செக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இதை ப்ரைமரி சைடாக மாதிரிங்கன்னா AB VH மைனஸ் VL, பிகாஸ் இந்த பார்ட் வரைக்கும் பார்த்தீங்க டோட்டலாக VH, இது VL. அப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா VH X equal to VH minus VL, primary side voltage IH AB. செகண்டரி சைட் பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போ தான் IL மைனஸ் IH VL CD. ஓகேங்களா? ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கு. ஓகேங்களா? பவர் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கும் நீங்கள் இந்த பாட்டை விட்டுருங்க, இது உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருந்ததை தான் இது மறுபடியும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? பவர் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட். பவர் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கன்வெர்ட் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறப்பவோ ஆர் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மராக கன்வெர்ட் பண்ணுறப்பவோ பவர் ரேட்டிங்ஸில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A ஆட்டோ டிவைடட் பை டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ டிவைடட் பை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ மைனஸ் 1. ஓகேங்களா? இதுதான் இன்னொரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்ப கனெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ராக்டிவ் பொலாரிட்டி, இதே பார்த்தீங்கன்னா அடிக்டிவ் பொலாரிட்டின்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி பொலாரிட்டி டெஸ்ட்டில் சொல்லியிருந்த மாதிரி தான். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்ப டாட் நோட்டேஷன் இங்கே வந்ததுன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்டிவ் பொலாரிட்டி. ஓகேங்களா? ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மாத்திரப்ப இது டர்ன்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா டர்ன்ஸ் ரேஷியோ ஆஃப் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆட்டோ டர்ன்ஸ் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ இன்ட்டு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் ரேட்டிங் இன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ பவர். ஓகேங்களா? இங்கே ப்ளஸ் மைனஸுங்கிறது எதை பொறுத்துன்னா அடிக்டிவ் பொலாரிட்டி சப்ராக்டிவ் பொலாரிட்டி. அந்த அடிக்டிவ் பொலாரிட்டிங்கிறது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ராக்டிவ் பொலாரிட்டி. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சப்ராக்டிவ் பொலாரிட்டி தான் நம்மளுக்கு எப்போவுமே யூஸ் ஆகிறது. ஓகேங்களா? நார்மலாகவே. ஸோ ப்ளஸ் ஃபார் அடிக்டிவ் பொலாரிட்டி, மைனஸ் ஃபார் சப்ராக்டிவ் பொலாரிட்டி. ஓகேங்களா? ஓகே.